Welcome to Play Tamil Dub. இன்னைக்கு நம்ம பார்க்க போது டாப் 10 அட்வென்ச்சர் மூவிஸ் பார்ட் 2. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 1 வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அது மிஸ் பண்ணியிருந்தா போய் வீடியோ செக் பண்ணிருங்க. போன வீடியோவில் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ளஸ் எல்லாருமே புது மூவி கேட்டிருந்தீங்க. அதனால இந்த லிஸ்ட்டில் மோஸ்ட்லி ரீசெண்டாக வந்தால் எல்லா மூவிஸுமே இருக்கும். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க, ப்ளஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம டெய்லி புதுசாக டிஃப்ரெண்ட் கேரி ஹாலிவுட் மூவிஸ் போட்டுருக்கோம். ஸோ வாங்க நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். டென்த் இடத்துல இருக்கிறது அசாசின் கிரீட். 2016 வந்த ஒரு ஹிஸ்டாரிக் ஃபேண்டசி பிளஸ் அட்வென்ச்சர்ஸான மூவி. IMDb 5.7 ரேட்டிங் தந்துருக்காங்க. ஸோ இந்த மூவி ஒரு கேம்லேருந்து இன்ஸ்பயர் ஆன மூவி. ஸோ அசாசின் கிரீட் செம பெரிய கேமு, அதை அப்படியே மூவியாக எடுத்துருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு இடத்துல கிட்னாப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த நம்ம ஹீரோ ஏன் கிட்னாப் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம ஹீரோ டிஎன்ஏ உள்ள அசாசின் கிரீடோட டிஎன்ஏ இருக்குன்னு சொல்லிட்டு அவரை வந்து யூஸ் பண்ணிட்டு டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்கும், ப்ளஸ் ஹிஸ்டாரிக்கலாகவும் இருக்கும். ஸோ செம்மையாக இருக்கும். விஷுவலுக்காக இந்த மூவியை கன்ஃபார்ம் நீங்கள் பார்க்கலாம். போக போற உணர போறது எல்லாமே 500 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன உன்னோட முன்னோரோட நினைவுகள். நைன்த் இடத்துல இருக்க த மெக். 2018 வந்த த்ரில்லர் சயின்ஸ் ஃபிக்ஷன் ப்ளஸ் அட்வென்ச்சர்ஸான மூவி. IMDb 5.7 ரேட்டிங் தந்துடுறாங்க. ஸோ இந்த மூவியோட ஹீரோ நம்ம ஜாசன் தான் நடிச்சிருக்காரு. இந்த மூவியோட பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய ஷார்க் வந்து அட்டாக் பண்ணிருக்கோம். அது நம்ம ஹீரோ எப்படி போய் தடுக்கிறாரு, அதுதான் மூவியோட ஸ்டோரி. ஸோ இதுக்கு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக சூப்பராக போயிட்டு இருக்கோம். அதோட நம்ம ஹீரோ எப்படிலாம் கஷ்டப்படுறதெல்லாம் வேற லெவலில் காமிச்சிருப்பாங்க. இங்கே ஜாசன் ஃபேனாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த மூவியை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ அதை ரத்தம் சிந்த வைக்க போகிறேன். எய்த் இடத்துல இருக்க டோரா அண்ட் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் த கோல்ட். 2019 வந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. IMDb 6 ரேட்டிங் தந்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச டோரா புஜி ஸ்டோரி சின்ன வயசில் கார்ட்டூனில் பார்த்துருவோம். அதை வந்து அப்படியே மூவியாக எடுத்திருக்காங்க. என்ன இந்த இதில் டோரா வந்து ஒரு டீனேஜ் பொண்ணாக இருப்பாள். ஸோ அவன் வந்து எப்படி ஃபாரஸ்ட்டில் ஒரு என்ன சொல் மிஸ்டீரியஸ் ட்ரெஷர் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அந்த ட்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, மூவி செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்கும். ப்ளஸ் அவங்க அம்மா அப்பா வேறு கண்டுபிடிக்கணும், அதுதான் மூவியோட ஸ்டோரி. ஸோ மூவி நல்லபடியாக சூப்பராக தான் எடுத்திருப்பாங்க. ப்ளஸ் தமிழ் டப்பில் இருக்குது, நல்ல ஃபன்னியாக காமெடியாக வேற லெவலாக இருக்கும். From the jungle. Oh, Dora. Okay, what is this? Oh. Maybach music. செவன்த் இடத்துல இருக்கிறது ஓவர்லாட். 2018 வந்த ஒரு ட்ராமா த்ரில்லர் ப்ளஸ் அட்வென்ச்சர்ஸான மூவி. IMDb 6.6 ரேட்டிங் தந்துடுறாங்க. ஸோ இந்த மூவி நம்ம ஹீரோ ஒரு பேராட்ரூப்பராக இருப்பார். ஸோ பேராட்ரூப்பர்னா ஒரு ஃப்ளைட்லேருந்து பின்னாடி பேராஷூட்டில் கீழே இறங்குவாங்க, அவங்க தான் பேராட்ரூப்பர்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மிஷினுக்காக போயிட்டு இருப்பாரு. ஸோ அவரோட டீம் ஒரு இடத்துல இறங்கினது அப்புறமா சில சைக்கோ டாக்டர்ஸ் ஜாம்பிஸை உருவாக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ எப்படி இந்த ஜாம்பிஸ் கிட்ட எல்லாம் தப்பிச்சுட்டு அப்புறம் மிஷினை முடிக்கிறாரு, அதுதான் மூவியோட மெயின் ஸ்டோரி. ஸோ சிக்ஸ்த் இடத்துல இருக்கிறது மார்டல் இன்ஜின். 2018 வந்த ஒரு த்ரில்லர் சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. IMDb 6.1 ரேட்டிங் தந்துருக்காங்க. ஸோ இந்த மூவியில் நம்ம எர்த்தோட சிவிலைசேஷன்லாம் மாறிடும். இதுக்கப்புறம் நம்ம சிட்டிஸ் வந்து ஒரு செம்ம பெரிய இன்ஜின் மேலே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இன்ஜின் ஃபுல்லாகவே மூவ்மெண்ட்டில் இருக்கும். அதனால சிட்டியோட இன்ஜின் அப்படியே மூவ்மெண்ட் ஆகும். ஸோ யோசிச்சு பார்த்தா நல்ல ஃபேண்டஸியாக தான் இருக்குது. ப்ளஸ் இதில் ஒரு நல்ல அட்வென்ச்சரஸ் என்னென்னா, சின்ன சிட்டியை வந்து பெரிய சிட்டியை வந்து அப்படியே அவர் உள்ள ஆக்குபை பண்ணிட்டு அவங்க பாட்டு ரூல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மூவி செம்மையாக தான் எடுத்திருப்பாங்க. நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சரஸாக இருக்கும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. நாம தான் லண்டன். நம்ம லிஸ்ட்ல 5th இடத்துல இருக்குது பெசிபிக் ரிம். 2013 வந்த ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. IMDb 6.9 ரேட்டிங் தந்துருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்தில் செம்ம பெரிய மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் பேர் தான் கைஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறதுக்காக ஹியூமன்ஸும் செம்ம பெரிய மிஷினை உருவாக்குவாங்க. ஸோ அதில் நம்ம ஒரு ஹியூமன் தான் அந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்த அந்த அதே சீக்வன்ஸாக உள்ளே இருக்கும். ஆனால் என்ன செம்ம விஷுவல் வேற லெவலில் எடுத்துப்பாங்க. ஃபைட் சீன்ஸ்லாம் செம்ம ஸ்டாண்டிங்காக இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்குது ராம்பேஜ். 2018 வந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. IMDb 6.1 ரேட்டிங் தந்துருக்காங்க. ஸோ இந்த மூவியில் நம்ம ஹீரோ ராக் தான் நடிச்சிருக்காரு. ஸோ மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ராக் வந்து ஒரு கொரிலா மாதிரி வளர்த்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த கொரிலா திடீர்னு
ஒரு கெமிக்கல் அட்டாக்கால் ஜெயிண்டாக மாற ஆரம்பிச்சு. ஸோ அந்த கொரிலா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி அவர் அந்த கொரிலா கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கஷ்டப்படும் போது திடீர்னு தெரிஞ்சு ஒரு சமப்பெரிய ஓனாயம் இதே மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம் சிகாகோ சிட்டியில். ஸோ நம்ம கொரிலா வச்சு எப்படி அந்த அனிமலை தோக்கடிக்கிறோம் அதான் மூவியோட ஸ்டோரியாக இருக்கும். ஆனால் திடீர்னு நடுவில் சமப்பெரிய crocodile வந்துடும். நம்ம லிஸ்ட்ல தேர்ட் இடத்துல இருக்குது காட்ஸில்லா கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ஸ். 2019 வந்த ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சரான மூவி. ஐஎன்டி 6.1 ரேட்டிங் தந்துடுறாங்க. ஸோ இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸில்லா வந்து செம்ம பெரிய சைஸில் இருக்கும். ஸோ இதே மாதிரி எர்த்தில் வேறு நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருப்பாங்க. ஸோ அவங்க உயிரோட வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஹியூமனிட்டியை வந்து டோட்டல் டிஸ்ட்ராய் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹியூமன்ஸ்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. அதனால காட்ஸில்லா வச்சுட்டு மீதி இந்த மான்ஸ்டர்ஸை அழிக்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. வேற லெவலான ஒரு ஆக்ஷன் சீனை நீங்கள் இந்த மூவியில் பார்க்கலாம். அவனை வீட்டுக்கு விருந்துக்கே கூப்பிடுவீங்க போல இருக்கு. இல்ல, இந்த தடவை நம்ம சேர்ந்து கும்மி அடிப்போம். நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்குது மோக்லி லெஜெண்ட் ஆஃப் த ஜங்கிள். 2018 வந்த ஒரு ட்ராமா அட்வென்ச்சரஸான மூவி. ஐஎன்டி 6.5 ரேட்டிங் தந்துறாங்க. ஸோ இந்த மூவி ஸ்டோரி வந்து ஒரு இந்தியன் ஃபாரஸ்ட்ல எடுத்துருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாரு டேரக்டர். அதில் மோக்லி என்றது தான் மெயின் கேரக்டர். அவர் தான் நம்ம ஹீரோ. ஸோ அவர் சின்ன வயசுலேருந்தே காடில் வாழ ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஓனாய்ங்க கூட்ட கூட சேர்ந்து அவரே ஒரு தன்னைத்தானே ஓனாயின்னு நினச்சிப்பாரு. ஆனால் அவர் ஹியூமன்னு அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியும். ப்ளஸ் இந்த ஃபாரஸ்ட்லாம் செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்கும். கன்ஃபார்மாக ஒரு நல்ல சைலண்ட் பீஸ்ஃபுல் ஒரு நல்ல ஃப்ளூயண்டான மூவினா இதை நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி. You are one of them. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ஜுமான்ஜி வெல்கம் டு த ஜங்கல். 2017 வந்த ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சரான மூவி. ஐஎன்டி 6.9 ரேட்டிங் தரா. ஸோ இந்த மூவிக்கு நம்ம திரும்பியும் நம்ம ஹீரோ ராக் தான் நடிச்சிருக்காரு. ஸோ மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 4 சின்ன பசங்க வீடியோ கேம் ஆடும்போது அப்படியே கேம் உள்ள போயிடுவாங்க. ஸோ கேமில் வந்து கேரக்டர் என்னென்ன அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அப்படியே அந்த கேம் உள்ள மாறிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு நடு கார்டில் மாட்டிப்பாங்க கேமில். ஸோ அங்கேருந்து எப்படி வெளியே வர்றது அதுதான் மெயின் ஸ்டோரி. சமய காமிச்சிருந்தாங்க. கன்ஃபார்ம் இந்த மூவியை நல்ல அட்வென்ச்சர் மூவி எதிர்பார்க்கணும். மூவியை பாருங்க. பழைய கேம் மிஷின் போய் அவளை காப்பாற்ற வேண்டியதானே. என்னால அதுக்குள்ள போக முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டாப் 10 அட்வென்ச்சர் மூவிஸ் பார்ட் 2 லிஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட் 1 கூட பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அப்புறமா இந்த மூவி லிஸ்ட்டில் கொஞ்சம் நிறைய புது மூவிஸை தான் போட்டிருக்கேன். அதனால ஸோ வேறு ஏதோ மூவியை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் கமெண்ட் செக்ஷன் நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் டவுன்லோட் பண்ண ஆசைப்பட்டீங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் தந்திருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எல்லா மூவிஸுமே டவுன்லோட் பண்ணலாம். அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேரோ பண்ணுறங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப்.